வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். நான் உங்கள் பிரேம். இந்த வீடியோவில் பொருளாதார ரீதியாக மாற்றுத்திறனாளிகளினுடைய வாழ்க்கையில் அரசாங்கமும் குடும்பமும் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கை அமைகிறது என்பதை பற்றினது தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது அரசு சார்ந்து இல்லாமல் தனியாக என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி சேல் பண்ணுறாங்க, இல்லை தனியாக என்ன மாதிரி மேனுஃபேக்சர்ஸ் எதனா பண்ணுறாங்களா, அவங்களோட பெற்றோர்களோ இல்ல கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் கூட மேபி இருக்காது இல்லையா? இருக்காதுன்னு இல்ல. இல்ல. ஏன்னா இவனால என்ன முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. சில பேர் வீட்டுல இப்போ பெயின் பீப்புள் ஓவரால் டிசபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நிறைய பேர் வீட்டுல இந்த மேரேஜ் பண்ற விஷயத்தையே எடுக்க மாட்டாங்க. ஓ ஆமா, அது நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பெண்களுக்கே நிறைய அது பாதிப்பு. கல்யாணம் பெண்களை விட ஆண்கள். ஏன்னா பெண்களுக்கு அலைன்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஆனா ஆதி காலத்துல பெண்களுக்கே வாய்ப்பு இல்ல. நிறைய நான் பாத்திருக்கேன். எஃபர்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இது கல்யாணம் அப்படியே வச்சுட்டு அப்படியே சாப்பாடு போட்டுட்டு பார்த்து இது பண்ணி போறேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா குமார்னு ஒருத்தர் தவழ மாற்றுத்திறனாளி. ஓகே. சரி, அவருக்கு தம்பிக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆகல. சரிங்களா? அவருக்கு சும்மா நம்மளும் பிள்ளைக்கு ஏதோ செஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சும்மா பெருமைக்கு சொல்றதுக்காக ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க அவருக்கு. நானும் பிள்ளைக்கு எதுவுமே செய்யலாம் யாரும் சொல்ல முடியாதுல்ல, நானும் செஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்துருக்கேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்வாதாரத்தை கடந்து போயிட்டு இருக்கார் பேரண்ட்டுடைய உதவியோட. இல்ல இவங்களே முயற்சி எடுக்க மாட்டாங்களா? இல்ல முயற்சி எடுத்தும் வெளியில விழிப்புணர்வு இல்லையா? இவங்களுக்கு வரன் கொடுக்கறதுக்கு, இல்ல ஒரு பெண்ணுக்கு ஆணோ இல்ல ஆணுக்கு பெண்ணை கொடுக்கறதுக்கு விழிப்புணர்வு இல்லையா? எல்லாருடைய எதிர்பார்ப்புகள்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் தான் நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்ப என்னைய எடுத்துக்கினே இப்ப நான் ஒரு பார்ஷியலி பிளைண்ட் அப்படின்னா என்னுடைய எதிர்பார்ப்பு எந்த பொண்ணா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு மனநிலையிலேயே இருந்தாலும், அதே சைட்டடா இருக்கலாம், பிளைண்ட் பீப்புளா இருக்கலாம், டோட்டலி பிளைண்டா, எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்க ரெடி அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில இருந்தாலும், இப்ப நான் யாரோட ஃபேமிலியோட மிங்கிளா இருக்கிறேன். ஃபேமிலியோட மிங்கிள் ஆகும் போது என்னுடைய பேரண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவன் பார்வை இல்லாம இப்படி இருக்கிறான், பட் இவனுக்கு வரப்போற ஒய்ஃப் எப்படி இருக்கணும்? பார்வையில் ஒரு பொண்ணா இருக்கணும். எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனா அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா அது அமைகிறது 100% தான் இருக்கு. ஆமா, அது 100%. நீ போயிட்டு பிளைண்ட் பீப்புள் அப்படின்னாலே இப்போ உனக்கு அலைன்ஸ் பொண்ணு கொடுக்கவே யோசிக்கிறேன். ரீசெண்டா என்னுடைய நண்பர் டோட்டலி பிளைண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. டோட்டலி பிளைண்ட், பார்ஷியலி பிளைண்ட். என்ன பண்றாங்க, போனோடனே ஓகே கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓகே, பார்ஷியலி பிளைண்ட் ஓகே, எல்லாமே ஓகே. இப்ப என்ன கேட்டா தெரியுமா? பைக் ஓட்ட தெரியுமா? அது எப்படி தெரியும்? அவங்க வீட்டுல சொன்னா இல்லைங்க அவரு பார்ஷியலி பிளைண்டா இருக்கனால வண்டி ஓட்ட கத்து கொடுக்கல. கத்து கொடுக்க வேண்டியது தானேங்க, நாளைக்கு வெளியே போனா வந்தா அப்படி. இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பார்ஷியலி பிளைண்ட கூட ஏதோ ஒரு வகையில எதுக்குன்னா, இந்த டோட்டலி பிளைண்டுக்கு எல்லாம் ரொம்ப இது கவர்மெண்ட் அரசு உத்தியோகமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வில்லிங்கா இல்ல. இதான் சிச்சுவேஷன். இதுக்கு இடையில நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணே வந்தா கூட நிறைய கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அத பாக்குறாங்க. இந்த பொண்ணு இந்த கேஸ்ட், இந்த பையன் கேஸ்ட், வசதி வாய்ப்புகள், அப்புறம் இந்த மதம், அப்புறம் இந்த ஜாதகம் டிராப் அவுட் ஆகுது. அதனால அவன் லைஃப் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியல, அடுத்த கட்டத்தை நோக்கி டிராவல் பண்ண முடியல மேரேஜ் விஷயங்கள்ல. இதெல்லாம் தாண்டி சில பேர் மேரேஜ் பண்றாங்க. லக்கி பர்சன். ஆமா. வேற என்ன சிக்கல்கள்லாம் இருக்கு திருமணம் சார்ந்து? சட்ட சிக்கலோ இல்ல ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்கள் என்னென்ன இருக்கு? திருமணம் சார்ந்துன்றதை விட சில பேருக்கு இருக்கும், வயசாகி போச்சு இன்னும் மேரேஜ் ஆகல. சில பேருக்கு அப்படியே வெறுமை. ஆமா, இதுக்கு மேல நம்ம கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம், இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும், ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போவோம் அப்படின்னு மென்டாலிட்டிக்குள்ளேயே நிறைய பேர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும், கை கூட முடியாது, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறது? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பிளைண்ட் பீப்புளுக்குலாம் லைஃப்ல. அவங்க தாண்டி இப்ப திருமணம்காக வெளியில நிறைய சுயம்பரம் அந்த மாதிரிலாம் விஷயம் கூட நடக்குது தானே? நடக்குது.
நடக்குது. ஆனா அதுல இருந்து அவங்க ப்ராப்பரா டிராவல் பண்றாங்களா அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சுயவரத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேண்டிகேப் கால் ஊனமுற்ற ஹேண்டிகேப் ஓரளவுக்கு தாங்கி தாங்கி நடப்பாரு. ஒரு கை ஒரு காலு சேதஞ்சிருக்கும். அவரும் ஒரு தவழும் மாற்றுத்திறனாளி. வீல் சேர்ல தான் அவங்க லைஃப். 2 பேரும் சுயவரத்துல மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பேரண்ட் யாரும் ஆதரவும் இல்லாம சங்கத்து மூலியமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரு ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு வாட்டர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் அப்புறம் அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு கூட்டு போனார் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. நீ உன்ன மாரி ஒரு அளவுக்கு நடக்கிற பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல ஃபைட்டேட் பர்சனா இருந்தா கூட பரவாயில்ல, இது மாரி ஒரு தவறு மாற்றத்தினாலே கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு சேர்க்க மாட்டேன். வாழ்ந்தா வாழ செத்தா சாவு அப்படின்னு நான் தொட்டிட்டாங்க. ஆதரவே இல்லாம நடு ரோட்ல இருந்தாங்க. அப்புறம் எங்களால முடிஞ்சது என்னமோ அதை நாங்க செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றுத்திறனாளி உறவுகள் தொடக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி உறவுகளுக்கு இன்னொரு மாற்றுத்திறனாளி தான் உதவியா இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். நிறைய விஷயங்கள்லாம் உதவி தொகைகள்லாம் எந்த மாதிரி கிடைக்குது அரசாங்கம் மூலியமா? நம்ம ஸ்டேட்லயே ஆகட்டும் இல்ல ஆல் இந்தியா லெவல்ல எந்த மாதிரி உதவி தொகைகள்லாம் கிடைக்குது? ஆல் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல குறைவுதான். பிளைண்ட் பீப்புளுக்குலாம் வந்து 1500. ஓகே. தவழ மாற்றத்தினால ஒரு 80% இருந்தாலே 2000 ரூபாய். 100% இருக்குது அப்படின்னா 2500. அதாவது 100% இருக்க தவழ மாற்றத்தினாலே மன வளர்ச்சி குன்றியவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் 2500. ஒரு 80% டிசபிலிட்டிக்குன்னா வந்து 2000. இந்த பிளைண்ட் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து 1500 கொடுக்குறாங்க இப்போ கவர்மெண்ட்ல. பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பெஸ்ட். அதாவது எப்படி சொன்னா இந்த உதவித்தொகை குறைவுதான். படிப்பு சார்ந்த உதவித்தொகைகள் கிடைக்குதா? படிப்பு சார்ந்த உதவித்தொகை கிடைக்குது, காமனாவே கிடைக்குது. ஸ்பெஷலா வந்து உனக்கு பிஎட் நீ படிச்சிருக்கிற அதனால தனியா உனக்கு பிளைண்ட் பீப்புள்னா தனியா அப்படின்னு கிடையாது. காமனா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். காமன் பீப்புளுக்கு எப்படி உதவித்தொகை கிடைக்குது அதே மாதிரியான தொகை தான் உனக்கு கிடைக்கும். அரசாங்கம் ஒரு இது தெரிவிச்சிருக்கலாம். அது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி அது வாங்க முடியுதா? 9th to 12th வரைக்கும் 1000 ரூபாய் கிடைக்கிறது. அதே மாதிரி காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து 10,000 ரூபாய் இருந்துன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி டிகிரி பிஜிக்குலாம் வந்து இப்ப 20,000 கொடுக்கறதா கேள்விப்படுறேன். எல்லாமே பண்ணலாம். அதெல்லாம் இருக்கா? இருக்கு. அதாவது இப்ப யூஜிசி கிராண்ட் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 years 4 yearsக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்ல எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படின்றா தான் வந்து பிஹெச்டி நம்ம ஜாயின் பண்ண முடியும். பர்టిక్యులர் இயர் வரைக்கும் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறாங்க இல்லையா? ஏதோ 20,000 25,000 மந்த்லி வரும். ஆமா கொடுக்கறாங்க. அந்த டைமுக்கு வந்து என்ன பண்ணிருந்தாங்க, அது இல்லாம நீ வந்து அந்த அமௌண்ட் வந்து எல்லாருமே வாங்க முடியாது. நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணி நல்ல கட் ஆஃப் குள்ள இருந்தா தான் வாங்க முடியும். ஓகேவா? ஆனா யூஜிசி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிசபிலிட்டி பர்சன் வந்து நீங்க பிஹெச்டி அப்ளை பண்ணலாம், எம்ஏ முடிச்சிட்டாலே உனக்கு இந்த கட் ஆஃப் இல்ல. அது ரொம்ப உனக்கு 25,000 ரூபாய் தரேன்னா உனக்கு 20,000 ரூபாய் தரேன். நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணணும், எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்ல எம்ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நீ வந்து பிஹெச்டி அப்ளை பண்ணலாம், உனக்கு 20,000 ரூபாய் நான் தரோம் ஸ்டைபன் அப்படின்னு ஜியோ போட்டு இன்னைக்கும் ப்ராசஸ்ல இருக்கு அந்த விஷயம். பட் நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆமா. அதே மாதிரி பப்ளிக்ல வந்து ஒரு பரவலா என்ன பேசுவாங்கன்னா, உங்களுக்குலாம் என்ன ஈஸியா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. எப்படி கிடைக்குது? சீனியாரிட்டி படி கிடைக்குதா, இல்ல வந்து எக்ஸாம் எழுதி தான் கிடைக்குது? என்ன மாதிரி டிஃபிகல்ட்லாம் ஃபேஸ் பண்ணி வேலைக்கு வாய்ப்பு கிடைக்குது அரசாங்கத்துல சொல்லுங்க. அதாவது 2006க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 2006க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சீனியாரிட்டி அடிப்படையில தான் ஜாப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். 2006 2009 கூட வச்சுக்கலாம் நினைக்கிறேன்.
ம், ம், அவ்வளோ சீனியாரிட்டி அடிப்படையில தான் வந்து ஜாப் இருக்கும், ம், ம், எந்த ஜாபா இருந்தாலும். ம், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் படிச்சவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்ததுனாலையும் ம், போட்டித் தேர்வுகள் கால்ஃபர் பண்ணிட்டான். ம், அப்படி கால்ஃபர் பண்ணும்போது அதுல தான் வந்து போராடி அதுல ம், பாஸ் பண்ணி அதுல டிசபிலிட்டி பர்சனுக்கு ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்கி இருப்பான். ம், 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 அந்த ஒதுக்கீட்டுக்குள்ள நம்ம அந்த கட்டாப்குள்ள நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் அது போஸ்டிங் போடுவான். ம், இதுதான் ம், இன்னி வரைக்கும் இருக்குது. ம், அது இல்லாம 2010 வந்து ஸ்பெஷல் குரூப் 4 கால்ஃபர் பண்ணாங்க. மாற்றுத்திறனாளிகள் மட்டும் எழுதக்கூடிய ஸ்பெஷல் குரூப் 4 ம், கால்ஃபர் பண்ணாங்க. ம், ம், அது மூலயமா நிறைய அன்னைக்கு இருந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் ஜாப் ஆப்ஷன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் அது மாதிரி எக்ஸாம் வைங்கன்னு சொல்லி நான் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா இன்னி வரைக்கும் அவங்க வைக்கல. அதே மாதிரி 2014 ம், 2014ல ஸ்பெஷல் டெட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ம், ம், அந்த டெட்டு மூலியமா நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் வந்து ஸ்டாப் டீச்சரா போயிருக்காங்க. எனக்கு ம், தெரிஞ்ச 2-3 பேர் கிட்ட போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ம், ம், இது எல்லாமே வந்து கவர்மெண்டே இன்வால்மெண்ட். நானா வந்து இதை செய்யறேன் ம். அப்படின்னு செய்யல. எல்லாமே போராடி பெற்ற ஒரு போராடி தான் விஷயங்கள். வாங்குறதா இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட ஒரு போராட்டம் வந்து அண்மையில வந்து நடந்தது இல்லையா? தமிழ்நாடு முழுக்க நிறைய இது நடந்தது. போலீஸ்ல எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப துன்புறுத்தி எல்லாம் இது பண்ணாங்க. பல முறை அது நடந்திருக்கு இல்லையா? ஆமா. ம். அதாவது வந்து நம்ம அதுல போராடி என்னென்ன மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சு எதெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் நடக்கல? அதாவது இல்ல என்ன ஒரு சில விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ம், எஜுகேஷன் சம்பந்தமா படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ ம். எல்லாமே அவன் செஞ்சிடறான். நீ கேட்டாலும் செய்யறான், நீ கேட்கலனாலும் செஞ்சிடறான். செஞ்சுதாங்க. ஓகே, ஓகே, ஸ்காலர்ஷிப் வேணுமா உயர்த்தி தந்துடுறான். ஓகே, இன்னும் 4% கூட படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டீங்கன்னா தந்துடுறான். ஓகே, ஆனா இந்த ஓஏபி மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையும் ஓகே. வேலை இந்த வாய்ப்பும் இந்த வேலை வாய்ப்புன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். நீ கிரிட்டிக்கலா என்னதான் இருக்கு. போராடினாலும் வந்து கிடைக்கிறது ரேர். அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்றாங்க பாத்தீங்களா? ஆமா. அந்த டைம்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே. உதவித்தொகைன்ற போது நான் வந்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாத்தி மாத்தி தான் ஆட்சிக்கு வராங்க. அப்ப ம். இவன் ஒரு 500 அவன் ஒரு 500ன்னு அந்த காலகட்டங்கள்ல அப்ப அப்படிதான் வந்து அவன் பண்றான கண்டி போராட்டத்தினால வந்து அதை உயர்த்தினதா எதுவுமே இல்லை. இல்ல. ஓகே. பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஓஏபி ஏதாவது மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை ரொம்ப கம்மி தான். ம், ம், ம். ஆனா வந்து ஃப்ரீடம் ம், ம், ம். பிற மாநிலங்கள்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு இஸ் பெஸ்ட். ஓகே. ஃப்ரீடம்னா எதை வச்சு சொல்றோம்னா நம்ம உரிமைகளை கேட்கக்கூடிய அந்த ஃப்ரீடம். அதே மாதிரி பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாப்பா போயிருக்காங்க. இருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? ம். பிற மாநிலங்கள இப்ப பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 10 பேர் தான் கவர்மெண்ட் வேலை இருப்பான். வேலையில இருப்பாங்க. மிச்ச பேருக்குலாம் உதவித்தொகை மட்டும்தான் ஆமா, வருமானமா இருக்கும். வருமானமா இருக்கு. ம். அப்ப இதுதான். ஏன்னா அவங்க இப்போ இப்போ நீ உனக்கு என்னப்பா சாப்பாடு இருக்கிற இடம், ம். உனக்கு செலவுக்கு காசு இந்தாப்பா அப்படின்னு குத்துருவாங்க. ம், ம், ம். இதோட நமக்கு இதுவே போதுமே, இதை இன்னும் அதிகமா கிடைச்சா போதும். ம், நீ ம், ம். 4500 ஆகுது, அத்தாச்சு வரும்போது 5000 அத்தாச்சு அப்படியே போனா அது தனி இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அது அது ஓகே. போய் இதை நோக்கி அவங்க லைஃப் ஸ்டைல் டிராவல். அதாவது நம்மளுடைய இலக்கு அது கிடையாது. ம், ம், ம். ஓஏபின்றது மெயின் டார்கெட் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்ன்றது தான் மெயின் டார்கெட்டா நம்ம டிராவல் பண்றோம். ம், ம், ம். ஓகே. அதனால இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப ஆ. ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2021 22 ஞாபகம் இல்ல. ஓகே. அப்ப வந்து இறையன்பு ஐஏஎஸ் இறையன்பு தான் வந்து செயலாளரா இருந்தாரு. ஓகே. அப்போ சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. ஏன் பிளைண்ட் பீப்புள் இன்னும் அதிகமா உயர்த்துங்க, அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. பின்தங்கி இருக்காங்க, என்ன ம். உயர்த்துங்க, ஏன் பண்ண மாட்டீங்க போக மாட்டீங்க, நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. ம், ம், ம். அப்போ இறையன்பு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ம். என்ன கொடுக்குறாருன்னா பிளைண்ட் பீப்புள் வந்து லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து லைஃப் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. செல்ஃப் எம்ப்ளாயிஸா நிறைய பேர் இருக்காங்க. மோட்டிவேஷனா அதை நாங்க நிறைய பண்றோம் ஓகே. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம மக்களால வந்து அதை எதிர்த்து கேட்க முடியல. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம பெருமையா உயர்த்திட்டாங்க இல்லையா? ம், ம், ம்.
அவ்வளவு பெரிய இடத்துல பிளைண்ட் பீப்புள் செல்ஃப் எம்ப்ளாயா நிறைய பேர் சுயமரியாதையோடைய பொழைப்பு வாழ்க்கையை நடத்துறாங்க, ஓன் பிசினஸ் மேனா மாறுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியல, போயிட்டு கேள்வி கேட்க முடியல. ஓகே. அப்படிலாம் இல்லைன்னு மறுக்க முடியல. ஏன்னா மறுத்துட்டா நமக்கு அந்த இது போயிடும் இல்லையா, கெத்து பிஸ்டேஜ் ஆமா எல்லாம் போயிடும்னால அன்னைக்கு காலகட்டத்துல கேட்கல. ஆனா இது இப்போ வந்து என்ன பண்றாங்க, இப்ப எல்லாமே நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் திரும்பவும். ஆமா. அது இல்லாம என்ன ஒரு விஷயம்னா, நம்ம பார்வையற்ற மக்களுக்குள்ள ஒற்றுமைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆமா அது கிடையாது. கிடையாது. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். கொள்கை ஒன்னா இருக்கும், ஓகேவா, கொள்கை ஒன்னா இருக்கும், ஆனா ஏதாவது ஒரு வகையில பிரிஞ்சு இருக்கும். சில பேர் டக்கர் பாபா நடத்துற போராட்டத்தை மொத்தம் கலந்துக்கணும், சில பேர் நம்ம NIP அதாவது நடத்துற பார்வை மாற்றத்தினால இதுலயே வந்து ஊருக்கு ஒரு சங்கமோ இதுவோ வந்து பிரிஞ்சு இருக்கு. ஆமா. அப்படின்னும் போது டக்கர் பாபா கூட்டா 4 பேர் வருவாங்க, NIP கூட்டா 4 பேர் வருவாங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, 4 8 சேர்ந்து பண்ணணும். ஆனா இவன் அமைஞ்சகரையில NIP போராட்டம் பண்ணும்போது நுங்கம்பாக்கத்துல டக்கர் பாபா போராட்டம் பண்றாங்க. இங்க 4 பேர் போவோம், அங்க 4 பேர் போவோம். ஆனா 2 பேரும் சேர்ந்து பண்ணாதானே அது வெற்றி. ஆமா. ஆனா அவனுக்கு என்ன பண்றாங்க, நான் டக்கர் பாபா, நான் பெருமையா நானும் இந்த வருஷத்துல மாற்றுத்திறனாளிக்காக போராட்டம் பண்ணிக்கிறேன் ரெக்கார்டு. அது மாதிரியான விஷயங்களுக்காகவே பிரிஞ்சு 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 போறாங்க. மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே அமைப்புகள் எல்லாமே பிரிச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னும் போது அந்த போராடி வெற்றி பெறக்கூடிய அந்த இலக்கை கூட இன்னைக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு, எவ்வளவு போராட்டம் பண்ணாலும். ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லாம் சேர்ந்து தட்டணும் இல்லையா, தட்டும்போதுதான் அது வெற்றி கிடைக்கும். அப்படி பண்ணும்போது தன்னுடைய பெருமையை பேசி கொண்டிருக்கிற சிச்சுவேஷன் அந்த சங்கங்கள் எல்லாமே அப்படி பிரிஞ்சு போயிட்டதுனால மாற்றுத்திறனாளிகள் சரியா போராட்டத்துக்கான இன்வால்மெண்ட்டே இப்ப குறைஞ்சிச்சு. ஆமா, என்ன போராட்டம் பண்ண போறாங்க, போனாலும் என்ன கிடைக்க போகுது, ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு மனநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டார்கள். இவ்வளவு விஷயம் இருக்கு. ஓகே. அரசு சார்ந்தோ இல்ல தனியார் சார்ந்தோ திருமண உதவி திட்டங்கள் இல்ல மருத்துவ உதவி திட்டங்கள் இல்ல உபகரணங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் கிடைக்குது? கவர்மெண்ட் சார்ந்து பாத்தீங்கன்னா திருமண உதவி தொகை 50,000 நினைக்கிறேன். ஆமா. ஓகே. தங்க நாணயமா கொடுப்பாங்க, தங்க நாணயங்களா தராங்க. இப்படியே கலப்பு திருமணமா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு உதவித்தொகை இருக்கு. ஓகே. அது இல்லாம மற்றவங்க சைட்டட் பீப்புள் பண்றாங்க அப்படின் போது நீங்க பண்றீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் கூட கிடைக்கும். அதாவது சைட்டட் வந்து மாற்றுத்திறனாளியை திருமணம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இது கிடைக்கும். ஆமா. அது இல்லாம கவர்மெண்ட் வந்து இப்ப எல்லா கோவில்கள், அரசு சார்ந்த கோவிலுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பணம் கட்டி தான் என்ன பண்ணணும், நீங்க வந்து திருமணம் பண்ற மாதிரி இருக்கும். சரி. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த கோயிலுக்கு கட்டிட்டு திருமணம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா சேகர் பாபு அறிவிப்பு விட்டுருக்கிறாரு, எந்த கோவிலையும் மாற்றுத்திறனாளிகள் திருமணம் பண்ணும்போது அதுக்கான இந்த தொகை வாங்கக்கூடாது, பதிவு தொகை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. அதான் எந்த கோயிலையும் போயிட்டு இனிமே காசு எல்லாம் வாங்க மாட்டாங்க பதிவுக்கான. அது மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய திருமணங்கள் பண்ணி வைக்கிறாங்க. ஃபுல் செலவும் கூட ஏத்துப்பாங்க, அவங்களால முடிஞ்ச மளிகை பொருள், பாத்திரம், கட்டல், பீரோ, அது மாதிரியான விஷயங்கள் எப்படியோ அவங்களே தனிப்பட்ட முறையில பண்றாங்க. லயன்ஸ் கிளப், லாட்டரி கிளப் அப்படின்னு சில கிளப் எல்லாம் இணைஞ்சு கூட திருமண காரியங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதே மாதிரி வியாபாரம் செய்யறதுக்கு எல்லாம் உதவிகள் எல்லாம் கிடைக்குதா? இப்ப நிறைய பேர் செல்ஃப் எம்ப்ளாயா செய்யறாங்களா, அவங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு பொருள்கள் பண உதவி கிடைக்குதா? அப்பப்போ வில்லிங்கா இருக்கிறவங்க, எப்படியாச்சும் ஏதாவது செய்யணும்னு ஒரு விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒயர் கூட பின்றாங்களா, அவங்களுக்கு ஒயர் குடிக்கான சேரு, அந்த ஒயரு சேர் பின்றாங்களா அவங்களுக்கான ஒயரு, கடலை மிட்டாய் விற்கிறாங்கன்னா கடலை மிட்டாய், பருப்பிக்கிறாங்கன்னா பருப்பி, விஷயங்களையும் ஒரு சில பேர் தனியார் நிறுவனங்கள்லாம் ஒரு சில பேர் அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. மருத்துவ உதவிகள் என்னென்ன கிடைக்குது? மருத்துவ உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி தெரியும், நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். நிறைய ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்ப ஐ ஹாஸ்பிட்டலே இருக்குனீங்கன்னா அரவிந்தா,
ம். சர்க்கரை நோயாளா இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா ம். நீங்க இன்கம் சர்டிபிகேட் இருந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறீங்க ம். அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே அதை சப்மிட் பண்ணாலே போதும். ம். ம். அவங்க 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 கையில வந்து ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளை இருக்கும். ம். ம். அந்த அறக்கட்டளை லிங்க் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, தருவாங்க. ம். ஆபரேஷன்ல இருந்து மெடிசன்ல இருந்து எல்லாமே ம். ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் நீங்க ஃப்ரீ செக்அப், மெடிசன் எல்லாமே ம். உனக்கு ம். தருவாங்க. ம். அந்த அளவுக்கு எல்லாம் பண்றாங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி ஆண்களோட மனைவிக்கோ இல்லை மாற்றுத்திறனாளி பெண்களுக்கோ மகப்பேறு உதவிகள் எதனா கிடைக்குதா? மகப்பேறு உதவி கிடைக்குதா இல்லையான்னு ப்ராப்பரா எனக்கு தெரியல. ம். இப்போ ஐயனாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு ஐயா ஐயா 25,000 வந்து அதுதான் கொடுக்கறதோ 25,000 அது அது 40,000 அது வரைக்கும். அதுதாங்க. இந்த கேள்விக்கான பதிலை பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.